Hi friends and students. Now we will be going to for plus 1 and plus 2 குண்டான classes of biology. இப்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நான் வந்து புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸு கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸி டு கோ ஃபார் ஆன்சர். ஸோ நீங்கள் ரீட் பண்ண தேவையில்லை புக்கை, சும்மா வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமெட்டோபன் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செல்லுங்கிறத விட நம்ம என்ன வேர்டு எடுக்கணும்னா மேல் கேமெட்டோபைட் அப்படிங்கிற எடுக்கிறோம். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேல் கேமெட்டோபைட் எப்பயுமே எப்படி இருக்குன்னா மைனூட்டாக இருக்கும். அப்போ அதை வச்சு ஸோ ஆன்சர் இஸ் மைக்ரோஸ்போர் தான் எக்ஸாக்டாக கரெக்டு. அதே அந்த இடத்துல ஃபீமேல் கேமெட்டோபைட்னு கேட்டாங்கன்னா அது மெகாஸ்போர். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் மேல் கேமெட்டோபைட். ஸோ ஆன்சர் இஸ் மைக்ரோஸ்போர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 விதை தாவரங்களில் ஆண் கேமெட்டுகளின் தாவரத்தின் முதல் செல். 3 விதை தாவரங்கள்னால் என்ன சொல்லணும்னா பூக்கும் தாவரம் தான் 3 விதை தாவரங்கள். ஏன்னா பழத்துக்குள்ளே தானே விதை இருக்குது, அதுதான் 3 விதை தாவரங்கள்னு சொல்லணும். நம்ம அதனுடைய ஆண் கேமெட்டுகளை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நுண் வித்துன்னு சொல்லுவோம். என்னது? நுண் வித்துன்னு சொல்லுவோம். ஆண் கேமெட்டுகளை என்ன சொல்லுவோம்? நுண் வித்துன்னு சொல்லுவோம். அதே பெண் கேமெட்டாக இருந்தால் பெரு வித்துன்னு சொல்லுவோம். பெண் கேமெட்டாக இருந்தால் பெரு வித்துன்னு. அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆண் கேமெட்டோட 3 விதை தாவரங்களில் ஆண் கேமெட்டுகளுடைய தாவரத்தின் முதல் செல் நுண் வித்து தான் கரெக்டு. ஓகேங்களா? புக் பேக் பொறுத்தளவுக்கு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இங்கிலீஷில். இதில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறேன். கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், நான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரல் ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது ஆல்கா. ஆல்கா உங்களுக்கு தெரியும். ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும், நாட் ஃபார் இன்டர்னல். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபிஷ் மாதிரி. அடுத்தது ஆண்ட்ரோசிங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் டைப் ஆஃப் த ஸ்டாமன்ஸு. ஆண்ட்ரோசிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஸ்டாமன்ஸு. மேல் கேமெட்டோபைட்னு இதில் எது சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்டாமன்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸு தான் நம்ம வந்து மேல் கேமெட்டோபைட்னு சொல்லுவோம். அது ஒன் டைப் ஆஃப் கேமெட், அதில் தான் போலன் கிரெயின்ஸு மேல் கேமெட்டோபைட்னு சொல்லுவோம். அடுத்தது பிரைமரி பெரைட்டல் லேயர்னு சொல்லுவோம். பிரைமரி பெரைட்டல் லேயர், PARI. ஓகேங்களா? தப்பாதிட்டேன். பெரைட்டல் PARI வரணும். பெரைட்டல் லேயர். ஸோ அது வந்து ஆந்தர்வால். அப்போது எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசேஷன் ஆல்காவில் நடக்கும். ஆண்ட்ரோசியம் வந்து ஸ்டாமன்ஸ்னு சொல்லுவோம். மேல் கேமெட்டோபைட் போலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். பிரைமரி பெரைட்டல் லேயர் ஆந்தர்வால்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரியாக பொருத்தப்பட்டவை 4மே சரியாக பொருந்திருக்கு. அதனால் ஸோ வெளிக்கருவுறுதல் அப்படின்னா பாசிக்கல். வெளிக்கருவுறுதல், உள்கருவுறுதல்னால் நாமெல்லாம் சொல்லலாம். இது வந்து வெளிக்கருவுறுதல்னா பாசிக்கல். மகரந்த தாள் வட்டத்தை எப்படி சொல்லலாம்னா மகரந்த தாள்கள்னு சொல்லலாம். மகரந்த தாள் வட்டத்தை மகரந்த தாள்கள்னு சொல்லலாம். ஆண் கேமெட்டக தாவரம் வந்து மகரந்த துகள்கள்னு சொல்லலாம். ஆண் கேமெட்டக தாவரம் வந்து மகரந்த துகள்கள். முதல்நிலை புறப்பக்க அடுக்கு வந்து மகரந்த பைகள்னு சொல்லலாம். முதல்நிலை புறப்பக்க அடுக்கு வந்து மகரந்த பைகள்னு சொல்லலாம். வெளிக்கருவுறுதல் பாசிகள், மகரந்த தாள் வட்டம் வந்து மகரந்த தாள்கள், ஆண் கேமெட்டக தாவரம் வந்து மகரந்த துகள்கள், முதல்நிலை புறப்பக்க அடுக்கு மகரந்த பைகள்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அரேஞ்ச் த லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர்வால். ஆந்தோன்வால் இருக்குது, ஆந்தர்வால் ANTHER ஆந்தர்வால் ஃப்ரம் லோக்கஸ் டு பெரிபெரிங்கிறாங்க. அதாவது என்னென்னா ஆந்தர்வாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லேயர் இருக்கும். ஒன்று எபிடமிஸ் இருக்கும் வெளியே, 2வது மிடில் லேயர் இருக்கும். சரிங்களா? முதல்ல வந்து எபிடமிஸ், 2வது எண்டோதீசியம் இருக்கும், 3வது மிடில் லேயர் இருக்கும், 4வது டப்பிட்டம் இருக்கும். டப்பிட்டத்துக்கு உள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். மெச்சூர் ஆகும்போது ஸ்டோமி வாட்டில் வெடித்து ஆட்டோமேட்டிக்காக போலன் கிரெயின்ஸாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுக்கு பாயிண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வெளியிருந்து உள்ளே சொல்லலை, உள்ளேருந்து வெளியே கதையை கேட்குறாங்க. அப்போ உள்ளே என்னன்னா நியூட்ரியன் ஸ்பாட் டப்பிட்டம் இருக்கும். டப்பிட்டத்துக்கு அதுக்கு மேலே ஏற்பனா மிடில் லேயர் இருப்பாங்க. மிடில் லேயருக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா எண்டோதீசி இருப்பாங்க. எண்டோதீசியத்துக்கு மேலே அவுட்டர் லேயர் யார் இருப்பாங்கன்னா எபிடமிஸ். அதாவது கீழேருந்து மேலே, அதாவது உள்ளேருந்து வெளியே வர சொல்லியிருக்காங்க அந்த லேயர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆந்தரோட வால் லேயர் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். சரிங்களா? எப்படி? ஃபஸ்ட்டு டப்பிட்டம், 2வது மிடில் லேயர், 3வது எண்டோதீசியம்,
4வது எபிடெர்மிஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மகரந்த பையின் அடுக்குகள் மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தும். உள்ளேருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்ல, கடைசி ஆப்ஷன் பார்த்துக்குங்க. அந்த கொஸ்டின் ஒரு தான் நான் ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா சரியாக தெளிவில். மகரந்த பை சுவர் அடுக்குகள் மகரந்த பையிலிருந்து அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்துகிறாங்க. அப்போ உள்ளேருந்து வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கடைசியாக கீழே பாருங்கள், அந்த ஆன்சர் தான் டப்பீட்டம். ஃபஸ்ட்டு லைன் டப்பீட்டம். அது எதுனா ஏன் அப்படின்னா, ஆண் கேமெட்டுகளுக்கு தேவையான உணவுகளை தருவது யாருன்னா அந்த டப்பீட்டம். சேகரித்து உணவு தருவது தான் டப்பீட்டத்தோட வேலை. டப்பீட்டத்துக்கு மேலே அதை பாதுகாக்கிற ஒரு லேயர் தான் மைய அடுக்குன்னு சொல்கிறோம் நம்ம. அது 3 அல்லது 4 லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்டோதீசியம் ஒரே ஒரு வரிசையாக அமைஞ்சிருக்கும். எண்டோதீசியம் சொல்லுவோம் நம்ம. அடுத்து அதுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் இருக்கும், தட்டு புறத்தோல்னு சொல்லுவோம். புறத்தோல். ஓகேங்களா? இதுதான் கீழே உள்ளேருந்து வெளியே போகிறது டப்பீட்டம், மையடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது இதில் எது இன்கரெக்ட் பேர்னு சொல்கிறாங்க, இது இன்கரெக்ட் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஏ வரல, ஏ தான் இன்கரெக்ட் பேர். ஆக்சுவலி ஸ்போரோபொலேனியன் அப்படிங்கிறது எக்ஸைன் ஆஃப் போலன்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. ஏன்னா ஸ்போரோபொலேனுங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு கலரை க்ரியேட் பண்ணக்கூடியது. இது ஸ்போரோபொலேனியன் எதை, அந்த போலன் வாழை கலரை க்ரியேட் பண்ணுறது அதனோட வேலை. ஓகேங்களா? இது அப்படிலாம் வந்து ஸ்போரோபொலன் வந்து எக்ஸைன் லேயராக இருக்காது. அது அங்கே என்ன பண்ணுன்னா, அந்த ஒரு விதமான கரோட்டினாய்ட்ஸை வந்து ஒரு கலரை க்ரியேட் பண்ணும். எதுக்கு ப்ளஸ் என்னென்னா, வெளியே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அது எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டியே ஸ்போரோபொலினுக்கு கொடுக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் ஸ்போரோபொலின்ங்கிறது எக்ஸைன் ஆஃப் போலன்கிரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிடையாது. ஸோ இது ஒன்று தான் இன்கரெக்ட் பேர், மற்ற எல்லாமே கரெக்ட் பேர். பாருங்கள், டஃபீடம்னா உங்களுக்கு தெரியும், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூன்னு சொல்லியிருக்கிறேன், அண்ட் டெவலப்பிங் மைக்ரோஸ்கோப். அதே மாதிரி நியூஸ் சொல்லஸுங்கிறது ஒரு என்னென்னா ஃபீமேல் கேமெட்டா கேரக்டர். அதே மாதிரி நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ சொல்லுவோம் நம்ம. அப்சுலேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பாலிட்டிவ் இன் த மைக்ரோ கரெக்ட், எக்ஸாக்ட் கேட்டது. 3மே பிஇசி 3மே கரெக்டு. அவங்க எது கேட்குறாங்கன்னா இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து தவறான இதையை கண்டுபிடிக்குங்கிறதுக்காங்க. ஸ்போரோபொலினியம் வந்து மகரந்தத்தூளின் எக்ஸைன். இப்போ தான் சொன்னேன், இங்கிலீஷ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸ்போரோபொலினியம் வந்து மகரந்தத்தூளின் எக்ஸைன் பாட்டுக்காட்டு கிடையாது. அது நிறத்தை க்ரியேட் பண்ணி வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் உள்ளேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாதுகாவலனா இந்த போலன் வாளுக்கு ஒரு பாதுகாவலனாக தான் ஸ்போரோபொலினியம் இருப்பாங்க. அடுத்த மொத்த 3ம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் தான். டப்பிட்டங்கிறது நுண்வித்து வளர்ச்சிக்கான ஊட்டத்திசு, சூழ்திசு வளர்ப்பு கருவிற்கான ஊட்டத்திசு, வழிநடத்திக்கிறது சூழ்த்தலை நோக்கி மகரந்த குழாயில் வழி நடத்துதல். ஸோ இந்த 3மே ஆவும் ஈ 3மே கரெக்டு. எது தப்பு அப்படின்னா ஸ்போரோபொலின் மகரந்தத்தூள் எக்ஸை. ஸோ இது மட்டும் தான் ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் தவறானது கேட்குறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது அசசன் ரீசன் இருக்குது. அசசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போரோபொலேனியன். அசசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போரோபொலேனியன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசர்வ் போலன் பாசில் டெபாசிட். பல வருஷத்துக்கு, பல நாட்களுக்கு, பல மாதங்களுக்கு அது அழியாமையே அந்த எது இருக்கும், அந்த போலன் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு காரணம் ஸ்போரோபொலேனியன் தான் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? பல வருடங்கள் வந்து அந்த போலன் அழியாமல் சிதையாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா ஸ்போரோபொலினின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக கரெக்டு. ஓகேங்களா? ரீசன் ஸ்போரோபொலினி ரெசிஸ்டண்ட் சொல்கிறேன் இல்லைங்களா, அதாவது ஃபிசிக்கலாகவோ இல்லை பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலிமாவோ எந்த ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஸ்போரோபொலினி இருப்பாங்க. ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அப்படிங்கிறோம். அடுத்தது உறுதிச்சொல் துளிர் படிவங்களையும் ஸ்போரோபொலின் மகரந்தத்தூள்களை நீண்ட நாட்களாக பாதுகாக்கிறது உண்மைதான். உறுதிச்சொல் கரெக்டாக கேட்குறாங்க, கரெக்டு தான். ஏன்னா ஸ்போரோபொலின் மட்டும்தான் நீண்ட நாட்களுக்கு போலன் வாழ எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருக்குது. அடுத்தது காரணம் ஸ்போரோபொலின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைகள் வந்து தாங்குகிறது. ஆமாம், உள்ள இருக்கக்கூடிய இயற்பியலாகவோ அல்லது வேதியியல் பண்புகள் மூலியமோ காற்று மூலியமாகவோ இல்லை பூச்சிகள் மூலியமாகவோ தாக்காத அளவுக்கு இந்த ஸ்போரோபொலின் நல்ல பாதுகாப்பாக இருப்போம். அப்போ உறுதிச்சொல்லும் காரணம் கரெக்டாக ரெண்டுமே எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை நான் பண்ணுவேன். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.